ICL சங்கர் நகர் மைதானத்தில் இருந்து உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது போட்டி நம்பர் 18. திருச்சி கிராண்ட் சோழாஸ் vs நெல்லை ராயல் கிங்ஸ். நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. அவுட் நினைக்கிறேன். அதிசயராஜ் அப்பீல் எஸ் கொடுத்துட்டார் அம்பயர். முதல் விக்கெட் விழுந்தாகி விட்டது. நல்ல ஸ்டார்ட் அதிசயராஜ் டேவிட்சன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் DRS எடுத்திருக்காரு மோகித். Pitching in line, impact in line, wickets hitting. மோகித் அவுட் மட்டும் ஆகல, ரிவ்யூவையும் சாப்பிட்டு போயிட்டாரு. முதல் மேட்சுக்கு அப்புறம் அவரோட பேட் ஃபார்ம் தொடர்கிறது. ஒரு ரன்னுக்கு மோகித் ஹரிஹரன் அவுட். 9-1 நெல்லை. ட்ரோஃபி மாஸ்டர்ஸ் நல்ல ஷாட். முதல் ஸ்ரீராம் பவுண்டரி. அஜிதேஷ் நம்பவே முடியாத 4. ஸ்ரீராம் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃபர்ஸ் மாதிரி அவருக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. போல்டு சரவணகுமார் ஒரு பால் எடுத்துட்டு வந்தார் ஸ்டம்ப் கிட்ட. அதுல விக்கெட் கிடைச்சிருக்கு. அஜிதேஷ் எப்படி வைடு தான் வரப்போகுது நின்னாரோ. ஏப்பா இவ்வளவு நேரம் ஒரு வைடு போட்டதே ஒரு தந்திரம்பா, ஒரு பிளான். வைடுக்கே எதிர்பார்த்து கொண்டிருந்தார் பேட்ஸ்மேன். சடனா உள்ள நேரம் ஒன்று வந்தவொடனே என்ன இது வைடு இல்லையா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நேரா இன்சைட் வச்சு பட்டு நேரா ஸ்டெப்புக்கு போயிருப்பா. இது ஒரு பெரிய பிளான் முத்து, பெரிய பிளான். அஜிதேஷ் அவுட் ஆயிட்டாரு. 5 ரன்னுக்கு 16-2 நெல்லை. ராஜஸ்தானி வந்து அந்த ஊர்ல ஒரு 100 வருஷம் முன்னாடி அவங்க குடும்பத்தார் ஆரம்பிச்சு கலெக்டர். ஆஹா என்ன ஒரு ஷாட். அந்த அல்வா மாதிரி ஆச்சாரியா அருண் கார்த்திக் சூப்பரா இருந்தது. அவருக்கு வாங்கி கொடுக்கலாம் 1 கிலோ. ஒரு முறை அவே ஃப்ரம் த பாடி ஆடினார். அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலி வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆர் டைரக்ட் ஹிட் அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் க்ளோஸ். ஆனால் இங்கே தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்து சேருது. ஓவர் த்ரோல 4 எக்ஸ்ட்ரா ரன்ஸ் நெல்லை. பாப்போம். நல்ல த்ரோ. ஆக்சுவலா ரன் அவுட் மேபி டைரக்ட் ஹிட்னா க்ளோஸா இருந்திருக்கும். பட் ஸ்டம்ப்ல படல. இங்க தான் எங்க பேக்கப்புக்கு எங்க ஃபீல்டர்ஸ் இதெல்லாம் பேசிக்கான விஷயம் நிச்சயமா தவிர்க்கணும். இல்லை பேக்கப்புக்கு அங்கே ஃபீல்டர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காரு போல. ஸோ அந்த அளவுக்கு அவரால் பிடிக்க முடியல. டெஃபினெட்லி இது வந்து அடிக்க வேண்டிய ஒரு கிராஸ் போயிருக்காரு. வாய்ப்பை தவற விட்டுருக்காரு. ஒரு விக்கெட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனா பந்து போய் சேர்ந்து பவுண்டரியில. எக்ஸ்ட்ரா ரன்ஸ் எக்ஸ்பென்சிவான ஓவர் முடிவுக்கு வந்து 38-2. இது ஸ்வீப் பண்ணிருக்காரு. கனெக்டும் பண்ணிருக்காரு. அதன் காரணமாக எங்க போகுதுன்னா பவுண்டரி. இன்ஃபேக்ட் 6 runs with the wind. ஷாரோன் பிளைஸ் சூப்பர் 6 அடிச்சிருக்காரு. ராஜகோபால் வாட் a shot. முதல் பந்திலே 6. fantastic shot with the wind. கரெக்டாக அந்த ஆர்க்ல இருந்தது. நிதிஷ் under the ball and then full swing of the bat. ஷாரோன் பிளைஸ் சூப்பர் 6. யானையின் பலம் போல அந்த ஷாட். பிரமாதமான ஒரு ஹிட். ஸ்ட்ரெயிட் அவே சஞ்சய் யாதவ் அண்டர் பிரஷர் வச்சிருக்காரு. கிளிக் ஆகும்போது சொல்லலாம் இந்த கால் இப்படி வச்சதுனால தான் இந்த பவுண்டரி போச்சுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாலை பார்த்து நல்லா கிரிக்கெட் ஆடணும், அவ்வளோதான் உண்மை. ஓ இது அவுட். இது அற்புதமான பந்து. இன்ஃபேக்ட் செமையான லைன் அண்ட் விக்கெட். 3வது விக்கெட் எடுக்கிறாங்க. கேப்டன் முதல் ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு ராஜகோபால். விக்கெட் இழந்திருக்காங்க இப்போதைக்கு நெல்லை. சூப்பர் பாலுங்க. அவே ஃப்ரம் த பாடி. அகைன் பேட் மட்டும் தான் போச்சு பாருங்க. அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் எப்பவுமே வந்து போலர்ஸ் இதை பற்றி தான் நம்ம இன்னொரு அருண் கார்த்திக் பேசியிருந்தோம். பட் ஆண்டனி தாஸ் ஸ்ட்ரைக்ஸ் பிக் விக்கெட். நிதிஷ் ராஜகோபால் gone for 15. NRK 54 for 3. And இது ஷார்ட் ஃபைட் லெக்குக்கு மேல பந்து பறந்து போகுது. ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4. மீண்டும் ஒரு முறை அருண் கார்த்திக்கோட பேட் இருந்தும் எக்ஸலன்ட் ஷாட். இது ஷாட் செமையான கனெக்ஷன். ஃபிளாட்டா போயிருக்கு 6க்கு. ஷாரோன் பிளைஸ் சூப்பர் 6 லெக் சைட் திசையில ரித்திக் ஈஸ்வரன். செம ஷாட். பிரில்லியன்ட் ஷாட்டுங்க. அது ஆஃப் ஸ்பின்னர் தான். பட் இந்த பிச்சில் எதுவும் டர்ன்லாம் எதுவும் இல்லை. பால் கோடு போட்டு தான் வருது. அது கிளியராக கணிச்சிருக்காரு. இன்னொரு கிரிப்பான விக்கெட்ல இந்த ஷாட் ஆட முடியாது. ஸோ இந்த பிச்சுக்கு இது வந்து ஃபேண்டாஸ்டிக் ஷாட். அண்ட் நல்ல பவர் பேக் பண்ணாரு. ஃபிளாட்டாக போயிருக்குங்க 6. ஷாரோன் பிளைஸ் சூப்பர் 6. யானையின் பலம் போல. நல்ல ஷாட். பிரமாதமா அடிச்சாரு ரித்திக் ஈஸ்வரன். அதை பிரேக் பண்ணிருக்கலாம். நல்ல ஷாட். ஸ்ட்ரைட் டிரைவ். 2 ஃபீல்டர்ஸ் வராங்க. ஆனா 2 பேரும் பார்த்தவாறு இருப்பாங்க. பிரில்லியன்ட் ஷாட். தரையோட போச்சு பவுண்டரி. நல்ல மேல கொடுத்தாரு. அதனால தான் நாங்க வந்து சொல்றோம் பேடிஎம் இன்சைடர் ஆப்புக்கு போய் நீங்க உங்க டிக்கெட்ஸ் வாங்கிருங்க. சரியா படல
காத்துல போயிருக்கு. இம்முறை எடுப்பாங்களா? கேட்சா எடுத்திருக்காங்க. ஒரு கொலிஷன் லைட்டா அங்க இருந்தாலும் சாமாயான கேட்சுங்க இது. சாமாயான கேட்ச். இதுக்கு முன்னாடி கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டிருந்தாலும் இது நிர்மல் குமாரோட பியூட்டிஃபுல்லான கேட்ச். அந்த கொலிஷனை தவிர்த்து கேட்சை பர்ஃபெக்ட்டா எடுத்திருக்காரு. கண்டிப்பாக காலிங் இல்லை, பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைச்சது ரித்திக்கு போன ஒரு 2 ஓவருக்கு முன்னாடி. அதுக்கப்புறமாங்க நல்ல வேலைங்க, பெரிய இன்ஜுரி ஆயிருக்கும் நிர்மல் குமார். ஆனால் அந்த ஒரு கொலிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால்லேருந்து அந்த ஒரு கண்ட்ரோலை விடலை. ஒரு ராங் டைமில் அவுட் ஆயிருக்கார் ரித்திக் ஈஸ்வரன். 29க்கு 102 for 4. இது ஷாட். இது சோனு யாதவோட ட்ரேட்மார்க். அடிச்சிருக்காரு ஆன் சைடுல. ஷாரோன் பிளை சூப்பர் 6 மேக்ஸிமம் அவரோட மேட்ச்ல இருந்தும். எதுக்காக இவர் உள்ள வந்தாரோ அதை 4வது பந்துல காட்டியிருக்காரு. வாட் a ஷாட். நிறைய பேசுவார்னு சொன்னார் சஞ்சய் யாதவ் தம்பியோட. இந்த விஷயத்தை மட்டும் பேசலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொல்லலை. செம்ம ஷாட்டு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த லைன்ல கரெக்டா வந்து அண்டர் த பால் வந்துட்டீங்கன்னா வெளியே. ஐபிஎல் எடிஷன்ல முதல் அரை சதத்தை பதிவு செஞ்சிருக்கார் கேப்டன் கேபி அருண் கார்த்திக். செமையான ஒரு நாக் இது. ஏன்னா ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் இழந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஸ்டெபிலிட்டி இந்த இன்னிங்ஸ்ல கொண்டு வந்த அவ்வளவுதாங்க. இது போதும். நீங்க வந்து பெருசா எதுவும் செய்யறதுல பிளேஸ் பண்ணணும். அதை தான் செஞ்சிருக்காரு. அழகா அப்படியே தட்டி விட்டுருக்காரு பவுண்டரிக்கு. ஆனா இம்முறை அக்ராஸ் போயிருக்காரு. என்ன ஷாட் இது. சான்ஸே இல்லை யாருக்குமே. அருண் கார்த்திக் கியர் மாத்த ஆரம்பிச்சாச்சு. 3வது கியர்ல இருந்தவர் இப்போ 5வது கியர் அண்ட் கவுண்டிங். ஷாரோன் பிளை சூப்பர் 6 ஒரு 4. அதை தொடர்ந்து ஒரு 6. Again a slower ball on the stumps, under the ball. KB Arun Karthik against the wind. நல்ல கனெக்ஷன். அப்படி இருந்தனா ஹார்ட் பால். விண்ட் ஃபேக்டர் ஓரளவுக்கு தான், பட் இருந்தாலும் வந்து நீங்க கரெக்டா அடிச்சீங்கன்னா அங்க விண்ட் ஃபேக்டர் அவுட் ஆஃப் தி 10 or 12 runs per over. அடிச்சா இருக்கும். அதுல 6 வந்தாச்சு ஸ்ட்ரைட் அவே. 10 or 12 அப்படின்னா அந்த 6 ஸ்ட்ரைட் அவே. சோனு யாதவ் known for hitting big sixes. கரெக்டா அந்த ஆர்க்ல போடுறாங்க. இந்த பிட்ச்ல அந்த ரேஞ்சில் நீங்க போட்டீங்கன்னா 6 தவிர வேற எதுவுமே அடிக்க மாட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு pitch. Ball coming onto the bat nicely and Sharon Ply super 6 அங்க with the wind வேற எங்கேயோ போய் விழுந்திருக்கு. ஆனா அடுத்த ஷாட் இன்னொன்னு லாங் ஆஃப் மேல போயிருக்கா. கையில பிடிச்சிட்டாருங்க. ஏன்னா இந்த வாட்டி எகென்ஸ்ட் விண்ட் அவர் அடித்த டைரக்ஷன் ஆஃப் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். லெக் சைடில் நீங்கள் சான்ஸ் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி டைம் பண்ணிங்கனாலே போடும். பட் இந்த சைடு யானை பலம் தேவை. அங்கே கிடைக்கல யானை பலம். வைடரா போட்டார். அதுதான் நல்ல விஷயம். ஏன்னா ஸ்டெம்பில் போட்டால் 6 போயிட்டே இருந்தது. அப்போலேருந்து நம்ம வைடரா போடணும்னு சொல்லிட்டே இருந்தோம். அட்லாஸ்ட் போட்டார் ஆண்டனி தாஸ். ஒரு ரைட் டைமில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சோனி யாதவ் த பிக் ஹிட்டர் கான் ஃபார் 17. 138 for 5. 180 மேலாம் போயிடுச்சுன்னா ப்ரெஷருங்க. 180 மேலே போச்சுன்னா டிஎன்பியில் நம்ம பார்த்துக்கோம். பவுண்டரி அகைன் வித் த விண்ட் லெஃப்ட் ரைட் போச்சுன்னா தெரிச்சுன்னு போது பாரு. இன்ஃபேக்ட் அவர் பண்ணிருந்து நீங்க சொல்லிருந்து தான் பண்ணார். ஆக்சுவலி பண்ணாங்க. டீப் தேர்ட் மேன் இருக்கு பாருங்க. நேரம் அவர்கிட்ட தான் போகும். 4 ரன் ஆனா இன்னும் ஃபைனலா போயிருக்கு. வைடரா போடணும். நல்ல ஷாட். அருண் கார்த்திக் வந்து இப்போ வந்து என்னன்னா போலர்ஸை வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது ஆயிருக்கான்னு கேட்குறேன். திருப்பியும் ஒரு வைட் அவுட் செஞ்சு ஆஃப் ஸ்டெப் அங்கே இன்னும் 6ஆ ஐ திங்க் 6 அங்க ஓவர் எக்ஸ்ட்ரா கவர். நல்ல ஷாட் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வைட் அவுட் செஞ்சு ஆஃப் ஸ்டெப் தான் போட்டாரு. தாட் ப்ராசஸ். பட் என்ன ஒன்று ஸ்லோயர் பால் லெங்க் பால் போட்டார். நாட் ஏ யார்க்கர். பட் நல்ல ஷாட். பால் ஃபுட்பால் மாதிரி தெரியுது அவருக்கு. காத்து நானி காத்து பாரு. பெரிய இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்க. திருநெல்வேலியில் ஜஸ்ட் அப்படி போய் விழுந்துருக்கு பார்த்தீங்களா. அவுட் ஆனாலும் ஒரு பக்கம் அவர் எக்ஸ்ட்ரா இது எடுத்து ஆடி இருக்காரு. வாங்கிக்க உனக்கு பவுண்டரி அப்படியே விட்டாரு. ஒரு அரை போட்டது டங்குன்னு செம்ம ஷாட்டுங்க. Again over extra cover. Boundary superb. இப்போ நம்ம சொன்ன அந்த செஞ்சுரி இஸ் ஆன். 165 for 5. நான் இப்போ 90க்கு அப்புறம் ஒரு ஸ்லோ டவுன் ஆவாரா இல்லை அதே அதிர்கலான்னு பார்க்கலாம். மேலே போயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி கேட்ச்லாம் நிறைய விட்டு பார்த்துருக்கோம். புடிச்சிட்டாருங்க. அப்பா அப்படியே பக்கத்தில் வந்து மாதிரி இருந்தது. தள்ளியும் போச்சு காத்துனால. சூப்பர் கேட்ச் வசீம். ரொம்ப கஷ்டங்க திருநெல்வேலியில் இந்த மாதிரி கேட்ச்லாம் பிடிக்கிறது. ஏன்னா காற்று அண்டர் லைட்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். பால் கடைசி செகண்ட் செம்ம ஆகிட்டு போயிருக்கு. பட் அது கரெக்டாக வித் க்ளவ் அவர் தான் போகணும். அவே ஃப்ரம் ஹிம். பட் இருந்தாலும் பால்லேருந்து கண் எடுக்கல. பிரில்லியன்ட் கேட்ச் அங்கே வசீம் கிட்டேருந்து. என்எஸ் ஹரிஷ்
அவரை அம்சத்தில் அவர் ஒன்றும் இம்பாக்டை கிரியேட் பண்ணல. கான் ஃபார் 3, 165 ஃபார் 6. ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒரு சிவி விட்டுருக்காரு, நேர கையில் போச்சா விட்டாரா? விட்டாருங்க. அப்பா அர்ஜுன் மூர்த்தி அட்லாஸ்ட் இந்த கேட்சை பிடிச்சார். செஞ்சுரி இல்லை அவருக்கு, ஏற்கனவே 300 அடிச்சிருக்காரு. மிஸ்ஸிங் அவுட் திஸ் டைம், பட் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ். நானே இது பாரு எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாரு. இதுவே அந்த பக்கம்னா 6 அப்படியே டிப் ஆச்சுங்க. பால் அப்படியே டிப் ஆச்சு. லாங்கர் பவுண்டரி, நல்ல கேட்ச். அர்ஜுன் பொடிஸ்டாரு, வெல் பிளேட் அப்படின்னு சரவணகுமார் சொன்னாலுமே இவருக்கு வந்து மோர் தென் த 100. அவர் இன்னும் ஆடினார்னா 20 எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாமே அப்படின்ற வருத்தம் தான் அருண் கார்த்திக்கு. ஸோ 6 தான் அவரோட ஹையஸ்ட். எட்ஜுங்க 4 ரன். எங்க வந்தா என்ன, ஒரு சுத்தினாரு, ஒரு லக்கி ஷாட். பட் இந்த கடைசி ஸ்டேஜஸ்ல இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணி ஆனால் முக்கியமான 3 எடுத்து கொடுத்துருக்காரு. என்னப்பா போயிச்சா, தாண்டி போயிச்சா இல்லைப்பா, நேராக மிட் விக்கெட்டில் 2வது விக்கெட்டு. ஒரே ஓவரில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு மொத்தம் சரவணகுமார். கலக்கிட்டார் நான் இன்னைக்கு. எக்ஸாக்ட்லி, நிறைய ஒயிட்ஸ்ல ஆரம்பிச்சாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து இந்த ரன் ரேட்டை கம்மி பண்ணார். கிராஸ் சீமர் அகெயின் ஸ்லோயர் பால், அங்கேருந்து மடக்கி அடிச்சார். ஸ்லோயர் பால் காரணத்தால பார்த்தீங்கன்னா வித் விண்ட் இருந்தாலும் கூட நேரம் அங்கே கையில் போயிருக்கு. இந்த கான் நிர்மல் அங்கே கேட்ச். சிலம்பரசன் கான் ஃபார் 4, 170 ஃபார் 8. தான் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த கோல்டன் ஆர்ம். திருப்பியும் ஒரு மாதிரி சரியா அடிச்சிருக்காரா? இல்லை, நேர கையில் போயிருக்கு. பிக்கிங் விக்கெட்ஸ் இந்த எண்டில், அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு 20 ரன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அதிசயராஜ் இந்த முறை. நல்ல கேச்சஸ்ங்க இன்னைக்கு அதிசயராஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவர் ஒன் இங்கே வந்து ஸ்லைட்டாக தட்டினார், ஃபுல்லாக போகலை சூரியபிரகாஷ். அதுவும் எகெயின்ஸ்ட் விண்டில் நீங்கள் அடித்தாலே உள்ளே தான் உழுது கிரவுண்டில் அப்படின்ற போது டைமிங் சான்ஸ் இல்லை. சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு ராஜ்குமார். 9வது விக்கெட் காலி. 170 ஃபார் 9. அச்சாருங்க அப்பா, ஒரு ஸ்ட்ரைக் எங்கேருந்தோ துட்டும்னு. நெல்லை ராயல் கிங்ஸோட பேட்டிங் கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண் கார்த்திக் 84, அதுதான் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் வந்து டாப் ஆர்டர் ஒரு ஸ்லம்ப் இருக்கிறது நான் பார்க்குறோம். ரித்திக் ஈஸ்வரன் வந்து ஒரு சின்ன கேமியோ. அதாவது அருண் கார்த்திக்கோட நாக்கு தான் இந்த 170க்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்றத தெளிவாக நம்ம சொல்லலாம். சரவணகுமார் ஆரம்பத்தில் நிறைய வைட்ஸ் போட்டிருந்தாலும் சஞ்சய் யாதவ் அவரும் 1 for 34. ஸோ 178 ரன்கள் தேவை. பட் இப்போ ரித்திக் ஈஸ்வரன் பவுண்டரி பால்ஸ் கிடைக்கும். எட்ஜுங்க 4 ரன் வந்திருக்கு. தேர்ட் மேன்ல ஒரு ஃபீல்டர் இருந்தாரு, பட் இருந்தாலும் கூட அவர் வரத்துக்குள்ள போயிருக்கு. நல்ல பேஸ் இருந்தது என்ஆர்கேக்கு. ஷார்ட் பாலுங்க திருப்பியும், பட் இந்த முறை பொசிஷன்ல இருந்தாரு. பவுண்டரி. ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4. ரெண்டுமே புவர் பால்ஸ் நினைப்பாங்க. ஆஹா, இது வந்து ஒரு டிஸ்மிசிங் ஃப்ரம் ஹிஸ் பிரசன்ஸ். நல்ல கண்ட்ரோல் அந்த ஷாட், early into the shot. Again a short ball. பேட்டர்ஸ்க்கு again 6ங்க. பெரிய ஓவர், big over. 17 of it, 25 without loss. ஆஹா, நல்ல பால், அன்லக்கி. ஆனா பவுண்டரி போயிருக்கு, பரவாயில்ல. ஆனா அந்த மாதிரி வச்சுட்டு இவர் போட்ட பால் வந்து 6ங்க. அதாவது நல்ல ஃபீல்ட் செட் பண்ணி கேப்டன் என்கரேஜ் பண்ணும்போது இந்த பால், பட் நல்ல ஷாட். நீட்டி அடிச்சார், பேட்டை மட்டும் விட்டாரு. வைடு தான், வெளியே தான் போச்சு. ஷெரான் பிளை சூப்பர் 6. யானையின் பலம் போல. ஸ்லோயர் பால், திருப்பி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டைரக்டட் அவுட்டா? கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்தார் அவரு. ஐ திங்க் அவுட் நினைக்கிறேன். பேட்ஸ்மேனே உள்ள போறாரு. வெரி புவர் ரன்னிங் கே ராஜ்குமார். அவுட் ஆயிருக்கா 22க்கு 37 for 1. கொடுத்தாது விஷ்ணு சுத்தங்க எப்படின்னா அவுட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு விக்கெட் காலி. ஒரு ரன் அவுட்ல ஆரம்பிச்சது இன்னொரு பிரஷரை ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகி இதுதான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கதவை திறந்து விட்டுருக்காரு போன பேட்ஸ்மேன், மொத்தமா கதவை திறந்து விட்டுருக்காரு இந்த பேட்ஸ்மேன். இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச். மோஹித் ஹரிஹரன் பேட்டிங்ல கலக்க முடியல, ஆனா ஃபீல்டிங்ல தெரிச்சிருக்காரு. சாமையான கேட்ச், ரொம்ப பவர்ஃபுல்லா அடிச்சார் ஆஃப் சைட்ல. பட் பாயிண்ட் திசையில பெர்ஃபெக்டான கேட்ச்ல 2வது விக்கெட் இழக்கிறாங்க திருச்சி. இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இங்க அர்ஜுன் மூர்த்தி ஒரு ரன் அடிச்சு அவுட் ஆகும் பொழுது 39க்கு 2. 100 வருஷம் முன்னாடி. ஆனா இங்க லக்ஷய் ஜெயின் ஸ்பின் உள்ள கொண்டு வந்த முதல் பந்திலேயே வசீம் அஹமத் தட்டி விட்டுருக்காரு பவுண்டரியில.
இந்த TNPL ஓட அந்த ரன் அவுட் அதுதான் ஒரு பிரச்சனையா இருந்தது. பட் இங்க ஸ்வீப் ஷாட் பவர்ஃபுல்லா அடிச்சிருக்காரு. வாட் a ஷாட். வசீம் அஹமதோட பேட்ல இருந்து மற்றும் ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் பிரசாத் இப்போ கொஞ்சம் ஸ்டடியா ஸ்டம்ப் லைன்ல போடுறாரு. பெரிய விக்கெட் இது. இந்த ஓவரோட முதல் பந்து வசீம் 4 அடிச்சாரு. அதே வசீமோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. மோகன் பிரசாத், ரித்திக் ஈஸ்வரன் எந்த தவறும் செய்யல. சூப்பரான ஒரு ரிவ்யூ கூட 27 அவுட் ஆகும்போது 54க்கு 3. பவுண்டரி போயிருமா? போயிருக்கு. 4 கொடுத்திருக்காரு அம்பையர் சாய் தர்ஷன் குமார். நானி இந்த ஸ்கோர் வந்து 18 நோலாஸ் வந்திருக்கும். ஃபைனலா பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. கிளியர் பண்ணிட்டாரு. நல்ல அட்டெம்ப்ட் இருந்துச்சு நிதிஷ் ராஜகோபால் கிட்ட இருந்து. ஆனாலும் ஷெரான் பிளை 6 வந்திருக்கு. இதோட இந்த சீசனோட 200வது 6 நானி. சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலே TNPL தான். பட் ரொம்ப ரொம்ப பிரேவ் ஷாட்டுங்க. ஒரு செம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு அகைன்ஸ்ட் த விண்ட். பாருங்க துண்ட காணும் துணியை காணும்னு பின்னாடி இருந்து 2 பேர் ஓடுறாங்க. ரன் வந்திருக்காங்க. ஸ்வீப் சூப்பர் கனெக்ஷன். ஃபிளாட் அடிச்சாரு. 4 6 ஐ திங்க் ஜஸ்ட் பிஃபோர் தி பவுண்டரி பிட்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. டெக்ஸ்ட்ரஸ்னு ஸ்டைலா சொல்லுவாங்க. அச்சாருங்க 6. எங்கேயா போய் விழுந்திருக்கு அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். இதான் சொன்னேன் டர்னிங் அவே இவருக்கு சேலஞ்ச் அப்படின்னா. பட் அந்த சேலஞ்சர் டமால் 6 டமால் பண்ணிட்டாரு. சூப்பர் ஷாட். பேட்டை பிடிக்கிறதே பாருங்க கதை மாதிரி தான் பிடிக்கிறாரு. நல்ல ஷாட்டுங்க. அப்பா என்ன பவர் பேக் பண்றாரு. இந்த மாதிரி ஹிட்டிங்லாம் பார்க்கும்போதே அப்பா ரியலா இதாங்க கிளாசிக் கிரிக்கெட் இது எனக்கு தெரிஞ்சு. சேட்டா கலகிறாரு ஜாஃபர் ஜமால். சமா கிரிக்கெட் ஃபேன் நானி. நானும் அவரும் சேர்ந்து நிறைய மேட்ச் சேப்பாக்கில் பார்த்துருக்கோம். நல்ல கிரிக்கெட்டர் அவரும் கூட. எங்கள் ஸ்கூல் டீம் ஆடுவார். இங்கே 4 வந்திருக்கு. ஷாம் சுந்தர் பேட்டை வீசுறாரு. Down the ground powerfully struck boundary. அங்க ஜமால் அடிச்சார்னா it will stay hit. அதுதான் அவருடைய ஒரு குவாலிட்டி ஆஃப் தி பேட்டிங் and the power of his stroke. ஊருக்கு போயிருக்காரு. அவர் கட்சியில் இருக்காரு. அடிச்சாருங்க. இவருக்கு அந்த ஷாட் மாட்டவே மாட்டேன்றது. பயங்கரமா ட்ரை பண்றாரு. ரன் அவுட்டா? ரொம்ப ரொம்ப க்ளோஸ். காலி மாதிரி தான் இருக்கு. என்னத்துக்கு இந்த ரன்னு? Fairly collected. அவுட்டுங்க. அது தேவையில்லாத ஒரு செகண்ட் ரன். நல்ல குட் த்ரோ அங்க மோகித் ஹரியரன். 31க்கு அவுட். 105 for 4. அப்படி த்ரோ நல்லா இருந்து ஷார்ப்பா. அச்சாருங்க 6 நம்பர் 15 இந்த டோர்னமெண்ட்ல ஒரு அடிச்ச ஷாட். நீங்க இந்த ஸ்லாட்ல ஆக்சுவலா ரொம்ப ஸ்லாட்ல இல்ல, நல்லா கன்வெர்ட் பண்ணாரு. நல்ல ஷாட். கொஞ்சம் அந்த ஒரு மில்லி செகண்ட் ஹோல்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். அடிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எதுக்கு இது மாதிரி பண்ணணும்? பவுண்டரி அது 6 பாருங்க. நினைச்சா 6 அடிக்கிறாங்க. இது ஆக்சுவலா ஃபிளாட்டா போடப்பட்ட பால். சோ இந்த கெபாசிட்டி இருக்கும்போது நீங்க எதுக்கு ரன் அவுட்? பிரில்லியன்ட் ஷாட். அந்த ஒரு ஆங்கிள் இருந்து போடுறாரு. நிறைய டைம் ஒரு ஷார்ட் பால் குவிக்கா பின்னாடி போனாரு. அது இன்ஃபேக்ட் வித் விண்ட் அடிக்கக்கூடிய ஒரு திசை. ஷார்ட்டர் பவுண்டரி. அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு சஞ்சய் யாதவ். ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட் அடிச்சாருங்க. அடிச்சிட்டு பாக்குறாரு பால. நீ என்னோட ரேஞ்சில போட்டா இதான் கதி அப்படின்றாரு. ஜாஃபர் ஜமால் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். நம்ம திருப்பி சொல்றோம். அவருக்கு மார்ஜின் ஃபார் எரரே கிடையாது. செம்ம 6. அந்த ஆங்கிள் கொடுக்கும்போது அவர் அந்த ஹேண்ட்ஸ் நல்லா ஃப்ரீ பண்ணாரு. 87 மீட்டர் கிரவுண்டுக்கு வெளியில போயிருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹிட். ஏன்னா இந்த லென்த்ல போட்டாலே ஜாஃபர் ஜமால் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு. திருப்பி அடிச்சிருக்காரு. ஆனா சரியா அடிக்கலையா? திருப்பி அடிச்சிருக்காரு. பவர் 6 ஜமால் ஜமாய்க்கிறாரு. எங்கெங்கயோ அடிக்கிறாரு. இந்த மாதிரி ஷாட்ஸ்ல சான்ஸ் இல்ல. அவுட் சைட் ஆஃப் ஸ்டெப்ல இருந்து அகைன் a length ball. ஜாஃபர் ஜமால் ஆன் ஃபயர். என்னங்க இது பாட்டம்ல பட்டுது இருந்துமே அது கிளியர் பண்ணிருக்கு. பாட்டம்ல பட்டுது 76 மீட்டர் போயிருக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர் ஜாஃபர் ஜமால். ஆர்டர் வந்து ராஜ்குமார் மாத்தி வரணும். வேணா ஜமால் அவுட் மாதிரி இருக்கு. ஜமால் பாருங்க. இது 3வது ரன் அவுட்னா ரியலாவே third
run out in the innings. Poor running anga Sony Yadav very athletic. And Jafar Jamal out irukkaru ஒரு நல்ல innings 39 of 27 142 for 5. தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தலைக்கு மேல போச்சு, இன்டெலிஜென்ட்டா அடிச்சிருக்காரு. லக்ஷய் ஜெயனால தடுக்க முடியல. ரொம்ப நல்ல ஷாட். விட்டிருந்தா வைடு கிடைச்சிருக்கும். அதை எடுத்து அடிச்சார் தேர்ட் மேனுக்கு மேல. இக்னிஷி பொண்ணு மறுபடியும் பவுண்டரி கிடைச்சிரும். எதுக்கு ஓடணும்? இந்த மாதிரி நின்ன இடத்துல இருந்து பவுண்டரி அடிக்கலாமே. குட் ஷாட் அடிச்சிருக்காரு ராம்போ ராஜ்குமார். விட்டத்தை பார்த்தாரு. மறுபடியும் தேர்ட் மேன் தலைக்கு மேல இன்னொரு பவுண்டரி. இந்த லைன் போடும்போது இது ஒரு பெரிய ரிஸ்க். எட்ஜ் கூட பவுண்டரிக்கு போயிருச்சு. 155க்கு 5. கமான் சிக்ஸர் ஸ்லோவர் ஒன்ன பிக் பண்ணாரு. அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணிக்க சூப்பர் கேட்ச் ஸ்டாண்ட்ஸ்ல. அட பிளேயர்ஸ்லாம் திருநெல்வேலியில கேட்ச் பிடிக்க கஷ்டப்படுறாங்க. அண்ணன் செமையா பிடிச்சாரு. ராஜ்குமார் இல்ல அடிச்சோன்னா பாத்தீங்கன்னா அவரே ஒரு வெக்கப்பட்டாரு. வென்று சொல்வதம்மா இந்த ஷாட்டோட அழக இந்த மொழி இல்லையம்மா இருக்கே, நம்ம தமிழ் மொழி தாய்மொழி இருக்கே, அதுல சொல்ல வர்ணிக்கோ. அது பாரு புடிச்சாரா. சரி ஓகேங்க, காத்தடிக்குது. லெவல செல்போனை பாத்துக்கிட்டு அலர்ட்டா இருக்காங்க எல்லாம். மிட் ஆஃப்க்கு பிடிக்க வாய்ப்பே இல்ல. இன்னொரு பவுண்டரி. அதி விரைவில் முடிக்க நினைக்கிறார் இந்த போட்டியை ராம்போ ராஜ்குமார். அந்த ஷார்ட் பால் அவருக்கு ஒர்க் ஆச்சு இல்ல. 2 பால் ஷார்ட் பால். அட ஹாஃப் வாலி போட்டாரு, சாத்திட்டாரு. இதுதான் மேட்ச். தொலை தூரம் அடிச்சிருக்காரு ராஜ்குமார். கடைசி ஓவர்ல இப்ப 3 ரன்கள் தேவை. கடைசி ஓவர் வீச 3 ரன் தான் இருக்கு அப்படின்ற போது இது வந்து பேட் பாலுங்க. அவர் அந்த ஸ்லாட் தாங்க வெயிட் பண்றாரு. போன பந்தே முத்து நான் சொன்ன உனக்கு அது மிஸ் பண்ணிட்டாரு. அது ராஜ்குமார் ஸ்லாட். அது மிஸ் பண்ணிட்டீங்களா? சரி அண்ணே 100 பால் ரன் கொடுத்துருக்காரு. வாயெல்லாம் பல்லு சஞ்சய் யாதவ். இப்ப இருக்கிறது அவுட்டு. மோகித் ஹரிஹரனுக்கு விக்கெட். போட்டியில ட்விஸ்ட் இருக்கா ரமேஷ் தான். தேடி கொடுத்தாரு கேட்ச் சிலம்பரசனுக்கு. யப்பா ஃபீல்டர் ஒரு இன்ச் நகர்லப்பா. சஞ்சய் யாதவ் அடிச்ச ஷாட் நேரா நமக்கு லெஃப்ட் ரைட் போயிருந்தா ஒரு 4 ரன் கடிச்சு மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க. ஐயா அப்படின்னு அந்த கேட்சை பிடிச்சாரு அருண் கார்த்திக். பாருங்க ஒரு செம்ம ஹாப்பி. கேப்டன் இந்த மாதிரி டெசிஷன் ஒர்க் ஆச்சுன்னா செம்ம சந்தோஷமா இருக்கும். சஞ்சய் யாதவ் அவரால் நம்பவே முடியல. சிலம்பரசன் முன்னாடி ஒரு கேட்சை விட்டாரு. ஆனா இது பிளாட் கேட்ச் பிடிச்சிட்டாரு. சஞ்சய் யாதவ் அவுட் ஆயிருக்காரு. 23 ரன்களுக்கு 175க்கு 6. ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கா இல்ல. போட்டி முடிஞ்சு போச்சா? சோனு யாதவ் அவரால் தடுக்க முடியல. சிக்ஸர் கரெக்டா தன்னோட சோழர்களோட டக் அவுட்டுக்கே அடிச்சிருக்காரு ராஜ்குமார். என்ன மாதிரி ஆடி ஃபினிஷ் பண்ணிருக்காரு ராஜ்குமார். மொத்தம் 3 4 3 6. எக்ஸலென்ட் ஃபினிஷிங். கடைசியில இந்த பெரிய டோட்டலை சேஸ் பண்ணிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா திருச்சி கிராண்ட் சோழாஸ். அந்த ஸ்லாட்ல கொடுத்தாங்க. உதார் ஒரு 6 செம ஷாட். எக்ஸாக்ட்லி. அவருக்கு ஸ்ட்ரைக் வந்ததே ஒரு அட்வான்டேஜ் அமைஞ்சிருச்சு. சூப்பரா விளையாடினார் ராஜ்குமாரா இருக்கட்டும். சூப்பரா விளையாடினாரு. முன்னாடி வசீம் நல்லா விளையாடி இருக்காரு. செம்ம டீமா திரியிறாங்க திருச்சி கிராண்ட் சோழாஸ். அதே சமயம் என்ஆர்கேக்காக ஃபீல் பண்ற டீமோட கேப்டன் இப்ப பேச காத்துக்கிட்டு இருக்காரு. கேபி அருண் கார்த்திக். அவரோட இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் சப்போர்ட் இல்ல. வேற இங்க பாருங்க டாப் ஸ்கோரரே உங்களுக்கு வந்து 39 ரன் அடிச்ச ஜாஃபர் ஜமால் தான். மத்தவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. வேகமாவும் அடிச்சாங்க. வசீம் 27, ராஜ்குமார் 22. கே ராஜ்குமார் அவரு. அதுக்கப்புறம் ஷாம் சுந்தர் நல்ல இன்னிங்ஸ் விளையாடினாரு. பட் கடைசியில் ராஜ்குமார் முடிச்சு கொடுத்தது சூப்பரா இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி கலெக்டிவான ஒரு கான்ட்ரிபியூஷன். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இன்னும் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்துருக்கணும். என்ன சரீஷ் அகைன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. பட் இனிஷியலாக